solid state lesson la நம்ம லாஸ்ட் டாபிக் imperfections in solids பற்றி படிக்க போறோம். நமக்கு நல்லா தெரியும் crystalline solids பற்றி படிக்கும்போது crystals-ல atoms or molecules or ions இந்த particles வந்து 3 dimensionல ரொம்ப அழகா ஆர்டரா ரெகுலரா அரேஞ்ச் ஆகிக்கிறத பல முறை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ordered arrangement, in the perfect arrangement of the atoms or ions, இது வந்து ஒரு சின்ன கிறிஸ்டல் இது போல இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் ஒரு பெரிய கிறிஸ்டல் இன்னும் பெருசு, எவ்வளோ பெரிய கிறிஸ்டல் இருந்தாலும் சரி, the ordered arrangement of the particles ஒரே ரெகுலராக அழகாக இருக்கும். இதை தான் வந்து நம்ம லாங் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லுவாங்க. ஸோ இது போல் ஒரு கிறிஸ்டலில் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் ஆர் அயான்ஸ் அப்படிங்கிறத ஃபார் கன்வீனியன்ஸ் நம்ம இப்போ அயான்ஸ் அப்படின்னு மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த அயான்ஸ் எல்லாம் அழகாக இருக்கே சார், அப்படியே 100% எல்லா இடத்துலையும் இந்த கிறிஸ்டல்ஸில் அயான்ஸ் எல்லாம் அழகாக ஒரே ஆர்டராக இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் சார் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா நேச்சர் ஆஃப் லா என்ன சொல்லுது, இயற்கையினுடைய விதி என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளுமே எந்த சப்ஸ்டன்ஸுமே அல்லது எந்த ப்ராசஸுமே 100% பர்ஃபெக்ட் அப்படின்றது கிடையவே கிடையாது சார். அப்படின்னா அப்படி பார்க்கும்போது பார்த்தோம்னா எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் எந்த ஒரு ப்ராசஸ் எடுத்தாலும் சரி, தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் டிகிரி ஆஃப் டீவியேஷன், ஒரு ஸ்மால் டிஃபெக்ட், ஒரு ஸ்மால் இம்பர்ஃபெக்ஷன் இருக்க தான் செய்யும். அதே தான் கிறிஸ்டல்லையும். ஸோ கிறிஸ்டலில் நம்ம சொல்லலாம் அயான்ஸ் எல்லாம் வரிசையாக இருக்குது சார், இருக்குது. பட் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணும்போது என்ன பார்த்துக்கலாம்னு சொன்னால் தேர் ஆர் சம் டிஃபெக்ட்ஸ். அதுதான் இந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் சாலிட்ஸ்ன்ற ஹெட்டிங்கில் படிக்க போகிறோம். ஸோ இந்த டிஃபெக்ட்ஸ் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிஃபெக்ட்ஸ்னால இந்த கிறிஸ்டல்ஸுடைய ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு ஸ்லைட் வேரியேஷன், ஒரு சேஞ்ச் இருக்கும். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் படிக்கணும்னா ஃபிசிக்ஸில் நீங்கள் செமிகண்டக்டர் அப்படின்னு ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க. சிலிக்கன், ஜெர்மானியம் இதெல்லாம் கோவலன்ட் கிறிஸ்டல்ஸ். அந்த கிறிஸ்டலில் சிலிக்கன், ஜெர்மானியம் ஆட்டம் எல்லாம் கிறிஸ்டல் லேட்டிஸில் அழகாக வரிசையாக கோவலன்ட் பாண்ட் மூலம் கனெக்ட் ஆகி ஒரு கிறிஸ்டல் இருக்குது. ஜெர்மானியம் எல்லாமே ஜெர்மானியத்தை சுற்றி 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 பார்த்தோம்னா எக்கச்சக்கமான ஜெர்மானியம் ஆட்டம்ஸ் அப்படியே இது போல் ஒவ்வொரு ஜெர்மானியத்தை சுற்றியும் 4 அதர் ஜெர்மானியம் ஆட்டம்ஸ் அப்படியே கண்டினியூஸாக இந்த கிறிஸ்டல் லேட்டிஸில் இருக்கிறதா நம்ம நிறைய முறை படிச்சிருக்கோம், கெமிஸ்ட்ரி கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ வென் திஸ் ஆர்டர்ட் அரேஞ்ச்மெண்ட் இஸ் தேர், ஜெர்மானியம் ஒரு புவர் கண்டக்டர். ஆனால் இதில் இஃப் வி டோப்னா என்ன மீன் பண்ணுறோம், ஒரு ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ஆட்டம் லைக் ஆர்சனிக் என்ன பண்ணுறோம்னா, இதுக்கு ஒரு சூட்டபிள் மெத்தட்லாம் இருக்குது. If we replace few atoms of germanium in the crystal by arsenic, it becomes a good conductor. So இது வந்து defect. இப்போ இதனுடைய non-conducting property என்ன இருக்குன்னு சொன்னால் germanium becomes a good conductor. So இந்த imperfectionனால நமக்கு தேவையான மாதிரியும் இந்த விஷயங்கள் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட். ஸோ இந்த இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அயன், நிக்கல் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். தே ஆர் மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸ், தே ஆர் ஃபெரோமேக்னெட்டிக்னு சொல்லுவோம். பிகாஸ் அதை வந்து மேக்னட்ஸாக நம்ம சேஞ்ச் பண்ணலாம், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த கிறிஸ்டலில் இந்த டிஃபெக்ட்ஸ்னால நம்ம என்ன பண்ணலாம்னா அதை மேக்னடைஸ் பண்ணலாம் அல்லது டீமேக்னடைஸ் பண்ணலாம். ஸோ இம்பர்ஃபெக்ஷன்றது நம்ம சொல்கிற மாதிரி எல்லாமே நல்லது தான். அதுபோல் இந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டாப்பிக்கில் இருக்குது. இந்த imperfections or defects அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்டல்ஸில் crystallographers identified 4 types of imperfections. One is called a point defect. Second is called a line defect. Third is called a interstitial defect. Fourth is called a volume defect. இதில் வந்து we are going to consider only point defect அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த லெசனில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்படின்னா என்ன சார், இப்போ நம்ம இப்போ தான் கேள்விப்பட்டோம் ஒரு கிறிஸ்டலில் எக்கச்சக்கமான அயான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்குது. அந்த எல்லா அயான்ஸும் பார்க்கும்பொழுது அதுக்கு பேர் தான் கிறிஸ்டல் லேட்டிஸ்.
the position occupied by each ion இருக்கு இல்லைங்களா, இதை தான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம lattice point அப்படின்னு சொல்றோம். இந்த அயான்ஸ் இருக்க இடத்துக்கு பேரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய டிஃபெக்ட்னா என்ன சார் இருக்கலாம், ஒரு சில அயான் மிஸ் ஆயிருக்கலாம், ஒரு சில அயான்ஸ் டிஸ்லோகேட் ஆயிருக்கலாம், இந்த மாதிரி இருக்கிறது தான் பாயிண்ட் டிஃபெக்ட்னு சொல்றோம். இதை நம்ம 3 டைப்ஸா கிளாசிஃபை பண்ணலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்று நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்னு சொல்றோம், ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட். தேர்ட் எடுத்தோம்னா இம்பியூரிட்டி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லி மூணா பிரிக்கலாம். அதில் ஸ்டாக்கியோமெட்ரி அடிக்கடி கேள்விப்படுற வார்த்தை. இப்போ சே இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அதோட காம்போசிஷன் சே யூ கேன் கன்சிடர் ஃபார்முலா. இப்போ இந்த டிஃபெக்ட் இருக்கிறதுனால இந்த ஃபார்முலா காம்போசிஷன் வில் நாட் பி அஃபெக்டட் நம்ம படிக்கலாம். அது பேர் ஸ்டாக்கியோமெட்ரிக். பட் இந்த டிஃபெக்ட்னால இஃப் ஸ்டாக்கியோமெட்ரி ஃபார்முலா காம்போசிஷன் எக்ஸ்பெக்டட்ல இருந்து டிஃபரெக்டாக இருந்தால் அது நான் ஸ்டாக்கியோமெட்ரி. இம்பியூரிட்டி மீன்ஸ் ஒரு பியோர் கிறிஸ்டல்ல we have some impurity, some other ion. So இது ஒவ்வொன்றா படிக்க போகிறோம். So let us move on to the stoichiometric defect. அதில் ரெண்டு டைப் ஆஃப் டிஃபெக்ட். ஒன்று பேர் ஷார்ட்கி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன, வெரி சிம்பிள். ஷார்ட்கி டிஃபெக்ட் இதில் எப்படின்னா கேட்டயான் ஆனியான்லாம் மிஸ் ஆகிருக்கும். மிஸ் ஆகிருக்குன்னு என்ன சார் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, சே கன்சிடர் சோடியம் குளோரைட் NaCl. நமக்கு தெரியும் அதில் Na plus Cl minus ions தான் வரிசையாக இருக்கும். So you can consider this. So let it be Cl minus Na plus Cl minus Na plus Cl minus Na plus Cl minus. இது போல 3 டைமென்ஷனில் இருக்கும். அப்படியே பார்த்துட்டே வாங்கல, வரிசையாக இருக்கு சார். ஆமாம், ஆனால் திடீர்னு இங்கே பார்த்தா ஒரு அயான் இல்லையே. என்ன அயான் அது அப்படின்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் அயான் இஸ் மிஸ்ஸிங். அப்போ நெகட்டிவ் மட்டும் மிஸ் ஆகுமா சார் அப்படின்னு கேட்டோம்னா இல்லை, அப்படியே பார்த்துட்டே வந்தோம்னு சொல்கிறோம்னா சி இங்கே வரும்போது Na plus is missing. ஸோ இதுதான் ஷார்ட்கி டிஃபெக்ட், மிஸ்ஸிங் கேட்டயான் அண்ட் ஆனியான். சார் இந்த கேட்டயான் மிஸ் ஆச்சுன்னா சார்ஜ் நியூட்ரலிட்டி மாறுமே சார். எஸ், ஆனால் இஃப் யூ அப்சர்வ் த நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ், நம்பர் ஆஃப் ஆனியான்ஸ் மிஸ்ஸிங் எப்பவுமே ஈக்குவலாக இருக்கும். crores and crores, millions and millions of ions of Na plus and Cl minus ions will be present in the crystal. ஆனால் இதுக்கு உள்ள போய் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா Na plus ஒரு few thousands மிஸ் ஆகும், ஈக்குவலாக Cl minus மிஸ் ஆகும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக மிஸ் ஆகிறதுனால the charge remains the same, becomes neutral, the neutrality is maintained. ஸோ இது எந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த crystals in which the cation and the anion have almost similar size as the crystals that come. So in the இதனால என்ன சார் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் அப்படின்பாங்க. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி லைக் டென்சிட்டி. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் டென்சிட்டி கால்குலேட் பண்ணுறது இதே யூனிட்ல படிச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் in the lattice, molar mass divided by cubic unit cell. எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். The volume of the unit cell and Avogadro number. The number இதில் என்ன வந்து எக்ஸ்பெக்டடை விட குறைஞ்சதுன்னு சொன்னால் டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வெனாடியம் மோனாக்சைடு அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டில் இந்த ஃபார்முலா அப்படியே தியரட்டிக்கலாக இத்தனை இந்த கிறிஸ்டல் லேட்டிஸில் இத்தனை ஆட்டம் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி கால்குலேட் பண்ணும்போது இந்த டென்சிட்டி எவ்வளோ அப்சர்வ் பண்ணாங்கன்னா இட் வாஸ் 6.5 கிராம் பர் கியூபிக் சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சாங்க, கால்குலேட் பண்ணாங்க. பட் ஆக்சுவலாக அந்த கிறிஸ்டல் எடுத்து இதை இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா இட் கேம் 5.6 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் ஒன்லி. ஸோ அப்போ இது எக்ஸ்பெக்டடை விட இது குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு இம்பேக்ட். ஸோ இதுதான் ஷார்ட்கி டிஃபெக்ட். இது ஸ்டாக்கியோமெட்ரிக்கில் ஒன்று. இப்போ ஃபார்முலா அஃபெக்ட் ஆகுமா சார்? அதே இல்லை, எத்தனை Na ப்ளஸ் இல்லையோ அது Cl மைனஸ் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஸ்டாக்கியோமெட்ரிக்கலி சேம். Next we move on to the Frankel defect. இது வந்து one kind of a stoichiometric defect. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ions மிஸ் ஆகலை, but ions are dislocated.
டிஸ்லோகேட்னா சார் இருக்கிற இடத்தை விட்டு வேற எங்கேயோ நகர்ந்து போயிடுச்சு. சரி, ஏஜிபிஆர் சில்வர் புரோமைட் கன்சிடர் பண்ணலாம். இப்போ இதுதான் வந்து சரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஏஜிபிஆர் சாரி ஹியர் ஏஜிபிஆர் இதில் திஸ் இஸ் பிஆர் மைனஸ் ஏஜி பிளஸ் பிஆர் மைனஸ் ஏஜி பிளஸ் அப்படின்னு இருக்கு. ஆனால் இது திடீர்னு பார்த்தா ஒரு ஏஜி பிளஸை காணுமே, ஐயோ டோட்டலாகவே இல்லையா, பிஆர் மைனஸ்லாம் அப்படி இருக்குதே அப்படியே பார்த்துட்டு வந்தோம்னு சொன்னோம்னா ஏஜி பிளஸ் பாருங்க இங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் டிஸ்லோகேட்டட், இட்ஸ் நாட் மிஸ்ஸிங், அங்கேயே தான் இருக்கு ஆனால் வேற இடத்துல இருக்கு. அப்போ சார்ஜ் சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. இங்கே இருந்தது இங்கே நகர்ந்திருக்கு, டிஸ்லோகேட் ஆகிருக்கு. அது எங்கே சார் இருக்கும்? இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன் பிட்வீன் த டூ அயான்ஸ், பிட்வீன் த டூ லேயர்ஸில் இருக்கும். இது எந்த மாதிரி கிறிஸ்டலில் இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா when the cation is much smaller than the anion, அப்பதான் இது நகர முடியும். நியூட்ரலிட்டி சேஞ்ச் ஆகாது, டென்சிட்டி அதுவும் சேஞ்ச் ஆகாது. ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா this is called a Frankel defect. இந்த Frankel defect as well as Schottky defect ரெண்டும் come under stoichiometric defect அப்படின்னு பேரு. Next we move on to non-stoichiometric defect. We are going to learn about non-stoichiometric defect and the point defect. So I told you stoichiometric means though a defect exists and the composition formula la எந்த சேஞ்சுமே இல்லை. சரி NaCl எடுத்துட்டீங்களா, Na plus Cl minus ஈக்குவலா மிஸ் ஆகுது, அப்போ நோ சேஞ்ச் இந்த ஃபார்முலா. AgBr எடுத்தீங்களா Frankel defectல Ag plus இருக்கிறத விட்டு வேற இடத்துக்கு போயிருக்கு, ஸோ நோ சேஞ்ச் இந்த ஃபார்முலா. பட் நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆக்சுவல் காம்போசிஷன்லேயே சேஞ்ச் இருக்கு. இதிலே ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று பேர் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபெக்ட், இன்னொன்று பேர் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். இந்த பேரே சொல்லுது உங்களுக்கு, மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். அதே சார் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். ஒரு கிறிஸ்டலைன் சாலிட்ல மெட்டல் அயான் கேட்டயான் எக்ஸஸ் ஆகும் சார். நியூட்ரலிட்டி எஃபெக்ட் ஆகாதா சார்? ஆகாது. எப்படி? சரி எக்ஸாம்பிள் நம்ம சோடியம் குளோரைடை எடுத்துக்கலாம். ஒரு அஸ்யூம் பண்ணிக்கலாமே, ஒரு ஸ்மால் டெஸ்ட் டியூப்ல சோடியம் குளோரைடு கிறிஸ்டல், த காமன் சால்ட், ஒயிட் கலர் சாலிட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு லிட்டில் சோடியம் மெட்டல் எடுத்து ஹீட் பண்ணினோம்னா தட் பிகம்ஸ் வேப்பர். அந்த சோடியம் வேப்பர், ஸோ திஸ் இஸ் சோடியம் குளோரைடு கிறிஸ்டல், சோடியம் வேப்பரை உள்ள ஃபில்அப் பண்ணி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி நம்ம இந்த ஹீட் பண்ணினோம்னா the white colored solid becomes yellow. என்ன சார் ஆகுது பார்த்தோம்னு சொன்னோம்னா நமக்கு தெரியும் சோடியம் குளோரைட் கிறிஸ்டல்ல இதான் அரேஞ்ச்மெண்ட் Cl மைனஸ் Na பிளஸ் Cl மைனஸ் Na பிளஸ் வரிசையாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்க சோடியம் இருக்கு இல்லைங்களா, Na சோடியம் ஆட்டம் ஹீட் பண்ணும்பொழுது this becomes Na plus ion and electrons. ஒரு few sodium becomes Na plus and few electrons are released. இந்த Na plus லாம் எங்க போகும் அப்படின்னு கேட்டோம்னா they move into the surface. அந்த மேல சர்ஃபேஸ்ல இந்த Na plus ions எல்லாம் போய் ஆக்குபை பண்ணுவோம். Na plus பார்த்த உடனே Cl minus என்ன பண்ணுவோம், இந்த உள்ளுக்குள்ள இருக்கு இல்லைங்களா, இந்த இன்டீரியர்ல இருக்க Cl minus அதுக்கு ஈக்குவலா உள்ள இருந்து சர்ஃபேஸ்க்கு டிஃப்யூஸ் ஆகும், இப்படி மேலே வந்துடும். அப்போ சர்ஃபேஸில் என்ன ஆகுதுன்னா Na ப்ளஸோ Cl மைனஸோ ஈக்குவலாக இருக்கு சார். அப்போ Cl மைனஸ் காணாமல் போயிடுச்சு சார். எஸ், இந்த கிறிஸ்டலுடைய உள்ள Cl மைனஸ் போச்சு இல்லைங்களா, இந்த இடம் வேக்கண்டாக இருக்கும். அந்த வேக்கன்சி என்ன ஆகும் கேட்டோம்னா இங்கே ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான் ஸ்லோவாக மூவ் ஆகி அந்த ஆனியானிக் வேக்கன் பிளேஸில் போய் நின்றுடும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் மேலே சர்ஃபேஸில் இன்க்ரீஸ் ஆச்சு, நெகட்டிவ் எலக்ட்ரான் அந்த ஆனியானிக் வேக்கன்சியில் போகிறதுனால என்ன ஆகாதுன்னா நியூட்ரலிட்டி பாதிக்கப்படாது. ஆனால் நம்பர் ஆஃப் Na ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சுவலாக பாருங்கள் NaCl அப்படிங்கிற ஃபார்முலா எக்கச்சக்கமான Na ப்ளஸ் ஈக்குவலாக Cl மைனஸ், ஆனால் ஃபியூ Na ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்ததுனால இதனுடைய காம்போசிஷன் ஸ்டாக்கியோமெட்ரி இஸ் சேஞ்ச். ஆக்சுவலாக இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா Na போட்டு முதல்ல ஒன்று இருந்தது ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்டாக்கியோமெட்ரிக்கலி இட் இஸ் சேஞ்ச்ட். இதுதான் நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் அப்படின்னு மீன் பண்ணுறோம். ஸோ இது போல் இந்த கேட்டயான் சர்ஃபேஸில் இன்க்ரீஸ் ஆகி
உள்ள இருக்க anion மேல சர்ஃபேஸ்க்கு டிஃப்யூஸ் ஆகுறனால இந்த வேகன்சி கிரியேட் ஆச்சு. அந்த வேகன்சி இல்ல போய் எலக்ட்ரான் உள்ள போகும். இந்த இடத்துக்கு பேரு they call it as F center அப்படின்னு சொல்லுவாங்க. So this is metal excess defect. இன்னொன்று பார்த்தோம்னா metal deficiency defect. இங்க என்ன அப்படின்னு கேட்டோம்னா மெட்டல் அயான் இங்கே எக்ஸஸாக இருந்தது, மெட்டல் அயான் இங்கே டெஃபிஷியண்ட்டாக இருக்கும். அப்படின்னா சார் குறைவாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். இஃப் யூ கன்சிடர் த ஃபெரஸ் ஆக்சைடு கிறிஸ்டல், இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fe2+ அயானும் O2- அயானும் லேட்டிஸில் இருக்கும். ஸோ இப்போ இதுதான் Fe2+ அப்படின்னு வச்சுக்கோங்க, இது O2-. Fe2+, சாரி O2-, Fe2+, O2-, இதெல்லாம் வரிசையாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு வரும்போது பார்த்தோம்னா ஒரு இடத்துல Fe2+ அயான் இல்லை சார். Fe2+ சார்ஜ் ஒரு பேச்சுக்கு இதில் வந்து ஒரு 100 Fe2+, 100 O2- இருக்கிறதா வச்சுக்கோங்க. அப்போ 100 × 2+, 200+, 200- இருக்கணும் நியூட்ரல். ஒரு Fe2+ மிஸ் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா ஸோ 99. அப்போ 198 தானே ப்ளஸ் இருக்கும், இது -200 இருக்கு. அப்போ ப்ளஸ் சார்ஜ் எக்ஸஸ் ஆகுமே, நியூட்ரலிட்டி எஃபெக்ட் ஆகிடுமே பார்த்தோம்னா இல்லை. என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா இது எப்போ வரும்னா when the metal ion has variable valency. நமக்கு தெரியும் ion can exist in 2+ as well as 3+. That is Fe2+ ion இருக்கலாம், Fe3+ variable valency சொல்லுவோம். இப்போ இங்கே என்ன ஆகுன்னு சொன்னோம்னா இந்த இடத்துல மிஸ் ஆச்சு இல்லைங்களா, இது Fe2+. பட் ஏதாவது நியரஸ்ட் 2 பாயிண்ட்ல Fe2+க்கு பதில் இந்த Fe2+ ஆக்சிடைஸ் ஆகி Fe3+ will exist. ஸோ ஒரு 2+ மிஸ்ஸிங், இங்கே வந்து +3 +3 2 ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் Fe2+, Fe3+ will be present at 2 lattice points. அப்போ இந்த சார்ஜ் நியூட்ரல் மெயின்டைன். ஆனால் என்ன ஆகும் கேட்டோம்னா நம்பர் ஆஃப் Fe2+, 3+ ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா O2- ஓட கம்மியாக இருக்கும். இது எக்ஸஸ் ஆகும், மெட்டல் குறைவாக. அதனால திஸ் இஸ் கால்ட் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். அப்போ இந்த ஃபார்முலா எப்படி ஆக்சுவலாக போடணும் நம்ம FeO, ஆனால் இது கொஞ்சம் குறைவாக இருக்கு, இது அப்படியே இருக்கு. அதனால இந்த காம்போசிஷன் பார்த்தோம்னா FeXO இது சொல்லணும். எக்ஸ் இங்கே எவ்வளோ இருக்கும்னா நாட் ஈக்குவல் டு 1, இங்கே வந்து 1. அது எவ்வளோ இருக்குன்னா 0.93 to 0.98 இருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இதான் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். திஸ் கம்ஸ் அண்டர் நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட். Lastly, we go to impurity, the stoichiometric and non-stoichiometric defects. உங்களுக்கு தெரியும் stoichiometricனா இதில் missing ion or dislocation of ions. அப்போ இந்த formula composition of the substance does not change. இதில் பார்த்தோம்னா மெட்டல் எக்ஸஸாக இருக்கு, அது வந்து டெஃபிஷியண்டாக இருக்கு. அப்போ காம்போசிஷன் ஸ்டாக்கியோமெட்ரிக் சேஞ்ச் ஆகும். அதனால திஸ் இஸ் நான் ஸ்டாக்கியோமெட்ரிக். Third type வந்து impurity defect. There's a pure crystal we add some other ion as impurity. அதனால அந்த crystal structure change ஆகுறனால அதுக்கு impurity defect னு பேரு. ஸோ இங்கே வந்து cationic vacancy ப்ரொடியூஸ் ஆகும். சரி, நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சில்வர் குளோரைடு கிறிஸ்டல் எடுத்தோம்னு சொன்னோம்னா அதில் Ag+Cl- அயான்ஸ் லேட்டிஸில் வரிசையாக அழகாக இருக்கிறதா அஸ்யூம் பண்ணிக்கிறேன். செகண்ட் லேயரில் கண்டிப்பாக அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இதில் திஸ் அரேஞ்ச்மெண்ட் இஸ் ரிப்பீட்டட் இன் 3 dimension ரெகுலர் வே. ஸோ இதுதான் சில்வர் குளோரைடு கிறிஸ்டல். இப்போ நான் இதில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டோம்னா ஐ எம் கோயிங் டு ஆட் Cd2+ ion as impurity. Impurity என்ன சார், இதுக்கு ரிலேட்டடாக இல்லாதது impurity. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக இல்லாத Cd2+ in the form of cadmium chloride ஆட் பண்ணுறோம். அப்போ few ions in the Cd2+ என்ன பண்ணுவோம்னா will displace Ag+. So consider one Cd2+ displaces Ag+. So இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் மிஸ் ஆச்சு, ஆனால் 2 பாசிட்டிவ் வந்திருக்கே சார். அப்போ சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சு, பட் இதுக்கு ஈக்குவலாக இன்னொரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல சரி இங்கே எடுத்துக்கோங்களேன் இன்னொரு Ag+ மிஸ் ஆகும்.
அப்போ இந்த இடம் வந்து வேக்கண்டாக இருக்கும். இது வந்து கேட்டையானிக் வேக்கன்சி. இது எப்போ வரும் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கிறிஸ்டலில் இருக்க மெட்டல் அயானுடைய சார்ஜை விட நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா இம்ப்யூரிட்டி, அந்த இம்ப்யூரிட்டி அயானுடைய சார்ஜ் வந்து எக்ஸஸாக இருக்கும் பொழுது தான் இந்த இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட் வில் அரைஸ். ஸோ திஸ் இஸ் இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட். இதில் இந்த அயானை சேஞ்ச் பண்ணுறதுனால ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகும். டெஃபினெட்லி அந்த சேஞ்ச் எல்லாம் பற்றி தான் நம்ம ஃபிசிக்ஸில் நீங்கள் படிப்பீங்க. இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, இது சேரதுனால இது நல்லா தெரியுமான்னு தெரியாது. எப்போ இது ஆட் பண்ண முடியும்னா, இந்த ரெண்டும் becomes solid solution. The solid solution collide. அதாவது we cannot differentiate the CD2 plus and Ag plus. அப்போ தான் இதை சேர்க்க முடியும். ஸோ இதுக்கு impurity defect பேர். ஸோ we discussed about the Schottky defect, Frankel defect and the stoichiometric defect. And metal excess defect, metal deficiency defect and the non-stoichiometric defects. And lastly, impurity defect. So these are all about point defects. With this, we complete the solid state unit in the chemistry. So far, let us try to recall. Under solid state, what are all we have studied? I hope you remember. Matter exists in the three forms: solid, liquid, gas. Solids have different characteristics. We have come across some characteristics. And we particularly consider the solids. Solids are classified into two types, namely amorphous and crystalline. We differentiated those two. Crystalline solids have definite arrangement of atoms or molecules. Amorphous do not. So we focused only on crystalline solids. Under crystalline solids, we have studied two aspects. One is the types of crystalline solids. Hope you remember there were four types: ionic crystal, molecular crystal, covalent crystal, then metallic crystals. Then we studied about the crystal structure. So to know crystal structure, we have come across certain terms, namely crystal lattice, unit cell, coordination number. So unit cell is the basic fundamental repeating structural unit. So there are 14 unit cells. Among them, we studied mainly 3 cubic unit cells, namely simple cubic, body centered cubic, face centered cubic. Under the unit cell, we focused two main things. One is calculation of number of atoms, and some calculations involving the unit cell dimensions like density, Planck's equation. Then we moved into the packing in crystals, how close the atoms are packed. So the packing in crystals, the packing efficiency being the calculation number. Then the packing efficiency relate on a radius ratio. So finally, we studied about the imperfections in solids. Under this, we studied point defects. Point defects like Schottky defect, Frankel defect, metal excess defect, metal deficiency defect and impurity defect. So with this, we complete the discussion on solid state. So what you have to do is, kindly watch all the videos regularly. ஒரு வீடியோ பார்த்த உடனே அது ரிலேட்டடாக இருக்க டெக்ஸ்ட்டை படிங்க, ஓரளவு புரியும். திரும்பவும் வீடியோ பாருங்க, நல்லா புரியும். உடனே என்ன பண்ணணும்னா, அந்த பார்ட்டில் இருக்க கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுத்துரும். அந்த கொஷின்ஸ்க்கு என்ன ஆன்சர் குறித்து கொஷின்ஸை ஒரு முறை படிங்க. இதை மட்டும் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த சாலிட் ஸ்டேட் லெசன் நல்லா புரியும், மனசில் இருக்கும். திரும்பவும் நம்ம எக்ஸாம் படிக்கும்போது எந்த டிஃபிகல்ட்டியுமே இருக்காது. ஸோ நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ.